வணக்கம். நம்மளோட வாழ்க்கையில நம்மளை சுத்தி இருக்கிற ஒரு சில மனுஷங்க இருக்காங்க பாத்தீங்களா? அவங்க சொல்றத நாம கேட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மள ரொம்ப பணிவானவங்க, நல்லவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதே நாம சொல்றத அவங்க கேட்கக்கூடிய ஒரு நிலைமை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நாம அதிகாரம் பிடிச்சவங்க, ஆணவத்துல ஆடுறோம் அப்படின்னு நம்மளை பத்தி சொல்லி அடுத்தவங்க முன்னால அவமானப்படுத்துவாங்க. இதுதான் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல நிதர்சனமான உண்மை. அவங்க சொல்றதையெல்லாம் நம்ம மறுப்பு சொல்லாம தலையாட்டிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், பூம்பு மாடு மாதிரி தலையாட்டிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம நல்லவங்கன்னு சொல்லுவாங்க. ஒரு இடத்துல முடியாதுன்னு மறுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதே இடத்துல நம்மளை கெட்டவங்கன்னு முத்திரை குத்தி வச்சிருவாங்க. ஸோ இதை நான் எதுக்காக சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன், சின்ன வயசுல இருந்தே உங்களோட வாழ்க்கையில ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிக்குது அப்படின்னா வேணும் அப்படின்னா வேணும்னு சொல்லுங்க. வேணாம் அப்படின்னு சொன்னா ஆரம்பத்திலேயே வேணான்னு சொல்லி பழகிக்கோங்க. அடுத்தவங்களுக்காக ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணி பண்ணி உங்களோட வாழ்க்கையில கடைசியில ஒரு கட்டத்துல முடியாதுன்னு நீங்க சொல்றப்போ நீங்க கெட்டவங்களா முத்திரை குத்தப்படுவீங்க. இதுதான் உண்மை. ஸோ முடிஞ்ச வரைக்கும் முடியும் அப்படின்னா முடியும்னு சொல்லுங்க, முடியாது அப்படின்னா வார்த்தைகள் தாங்க. அந்த வார்த்தைகளை நீங்க சொல்லாம இருந்து கெட்டவங்களா ஆகிறதுக்கு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் கெட்டவங்களா மாறிடுங்க. ஏன்னா மறுபடியும் யாரும் உங்களை வந்து அதே வார்த்தைகளை கேட்டுக்கிட்டே இருக்க மாட்டாங்க. ஒரு 2 நாள் 3 நாள் அப்படியே உங்க மேல கோவமா இருப்பாங்களா, இருந்துட்டு போறாங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த பிடிக்கல அப்படின்னு சொல்லி பழகுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெண்ணினுடைய வாழ்க்கையில சுதந்திரம் அப்படின்னா அவளுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த அவ செய்யறது மட்டும் சுதந்திரம் கிடையாதுங்க. அவளுக்கு பிடிக்காத விஷயத்த எனக்கு வேணாம் அப்படின்னு மறுக்கிறது பேரும் சுதந்திரம் தான். ஸோ இது நிறைய பேரோட வாழ்க்கையில அனுபவிக்கிறதே கிடையாதுங்க. தனக்கு பிடிக்கல அப்படின்னாலும் தன்னை சுற்றி இருக்கிற எல்லாருக்காகவும் அதை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிட்டு வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை பிடிக்காத அனுபவிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த ஒரு வார்த்தை. கரெக்டாக இதுக்கு மேலே பயன்படுத்திக்கோங்க. நீங்கள் எல்லாருக்குமே ரொம்ப சீக்கிரத்தில் கிடைச்சிடாதீங்க. ஏன்னா தேடலின் மதிப்பு இருக்குது பார்த்தீங்களா, அது கிடைக்கிற வரைக்கும் தாங்க. ரொம்ப சீக்கிரத்தில் நீங்கள் கிடைச்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த உலகத்தில் ரொம்ப எளிதில் கிடைக்கக்கூடிய எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி அதை உதாசீனப்படுத்திடுவாங்க. நீங்களும் அதே மாதிரி தான். எல்லாரோட வாழ்க்கையிலையுமே தேடுறதுக்கு முன்னாலேயே போய் நின்றுடாதீங்க. உங்களுக்கான மதிப்பு சுத்தமாக இருக்காது அப்படிங்கிறது தான் உண்மை. யாருக்குமே பாரமாய் இருந்து சோர்ந்து போய் மூளையில் உட்காந்துடாதீங்க. உங்கள் கால்கள் ஓயாமல் இருக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கான மதிப்பு இருக்கும். இதே ஒதுங்கி போய் மூளையில் உட்காந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் தான் உங்களுக்கான அவமதிப்பு ஆரம்பிக்கும். ஸோ இதை எதுக்காக சொல்கிறேன்னா, நிறைய பேரோட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிட்டு உட்காந்தே இருப்பாங்க சும்மா. அவங்களுக்காக தான் இந்த விஷயத்த சொல்கிறேன். இந்த கடிகாரம் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம வீட்டில் இருக்க கடிகாரம், அந்த கடிகாரம் கூட ஓடலை அப்படின்னா தூக்கி வீசிடுவாங்க. ஸோ அது வேஸ்ட் அப்படின்னு. மனுஷங்களான நாம யோசிச்சு பாருங்க, உழைச்சி ஓடிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா தான் நமக்கும் மதிப்பு இருக்குங்க. ஒன்றுமே இல்லை அப்படின்னா நமக்கு சுத்தமாக மதிப்பு இருக்காது. இதுதான் உண்மை. அதே மாதிரி வயசான காலத்தில் எப்படிங்க நான் ஓடிக்கிட்டே இருக்கிறது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ இந்த வீடியோ பதிவில் இந்த ஒரு பாயிண்ட் மட்டும் நான் வயசானவங்களுக்காக சொல்ல கிடையாதுங்க. வயசானவங்க நல்லா ரெஸ்ட் எடுங்க. ஆனால் ஒரு விஷயம், நீங்கள் வயசாகிற காலத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு தேவையானதை சேர்த்து வைக்க பழகிக்கோங்க. ஏன்னா இந்த காலத்தில் பெத்த பிள்ளைங்களையும் நம்ப முடியாது, சுற்றி இருக்கிற உறவுகளையும் நம்பவே முடியாதுங்க. உங்களுக்கானதை நீங்கள் சேர்த்து வச்சா மட்டும்தான் உங்களோட வாழ்க்கையில் கடைசி காலத்தில் கஷ்டப்படாமல் கௌரவமாக, நல்லா கேட்டுக்கோங்க, யாருக்கிட்டையும் 1 ரூபா கை நீட்டி வாங்காமல் கௌரவமாக நீங்கள் வாழணும் அப்படின்னா வயசு இருக்கிறப்பவே நீங்கள் உங்களுக்காக சம்பாதிச்சு வச்சுக்கோங்க. பிள்ளைகளுக்காகவே எல்லாத்தையும் கொடுத்துட்டு நான் நிற்கிறேன் அப்படின்னு நிறைய பேரை நான் கேள்விப்பட்டிருக்கேன். உங்கள் பிள்ளைகளுக்காக கொடுங்க, நான் தப்பே சொல்ல கிடையாதுங்க. தயவு செஞ்சு சொல்கிறேன், பிள்ளைகளுக்கு கொடுக்கறதுக்கு முன்னால் உங்களுக்குன்னு கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் தூக்கி கொடுத்துடாதீங்க. இன்னைக்கு இப்படி இருக்கிற பிள்ளைகள் நாளைக்கு மாறுவாங்க, மாற மாட்டாங்க அப்படிங்கிறதுலாம் நிலையே கிடையாதுங்க. யார் வேணாலும் எப்படி வேணாலும் மாறலாம். ஒருவேளை உங்களுடைய பிள்ளைகள் கடைசி வரைக்கும் மாறாமல் உங்கள் மேலே பாசமாக அன்பாக இருக்காங்க அப்படின்னா அது பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம்தான். அது நல்ல விஷயம்தான், தப்பே கிடையாது. அப்படி இருந்தாங்கன்னா இருந்துட்டு போகட்டுமே. அதையும் கடைசி காலத்தில் அவங்க தானே எடுத்துக்க போகிறாங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கான தேவை
தேவைகளை நீங்களே பூர்த்தி பண்ணிக்கக்கூடிய அளவுக்கு வயசு இருக்கிறப்பவே சேர்த்து வைக்க பழகிக்கோங்க. இங்க முடிவு கூட அழகானது அப்படிங்கிறதுக்கு சூரிய அஸ்தமனம் இருக்கு பாத்தீங்களா, அதுவும் ஒரு சிறந்த உதாரணம் தாங்க. நம்மளை கடந்து போகக்கூடிய எந்த ஒரு விஷயமுமே நமக்கு ஏதோ ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்காம போறதே கிடையாதுங்க. நம்மளை விட்டு பிரிஞ்சு செல்லக்கூடிய மனுஷங்களும் நமக்கு தேவையான ஏதோ ஒரு பாடத்தை, கண்டிப்பா வாழ்க்கை பாடத்தை நம்மளுக்கு கற்றுக் கொடுத்துட்டு தான் போறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஸோ யாரோ ஒருத்தவங்க உங்களை விட்டு போறாங்க அப்படிங்கிறதுக்காக ரொம்ப வெக்ஸ் ஆயிடாதீங்க. அவங்க விட்டுட்டு போறதுலையும் ஏதோ ஒரு சில நன்மைகள் இருக்கும். கண்டிப்பா இந்த உலகத்துல நடக்கக்கூடிய எல்லா விஷயமும் ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் நடக்குது அப்படிங்கிறத முதல்ல நீங்க நம்பணும். அப்பதான் உங்களால யாருடைய பிரிவையும் தாங்கிக்க முடியாத, ஃபீல் பண்ணாத உங்களால தைரியமா இருக்க முடியுங்க. இங்க உறவுகள் இருக்கு பாத்தீங்களா, இந்த உறவுகள் உங்களை தூக்கி எறியறதுனால நல்லா கேட்டுக்கோங்க. நிறைய பேர் உறவுகள் என்னை தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக வருத்தப்படுறீங்க. இந்த பாயிண்ட் உங்களுக்காக தான். உறவுகள் உங்களை தூக்கி எறிஞ்சிட்டு போறதுனால உங்களுடைய இரவுகள் விடியாம அப்படியே போயிடுதா? நான் கேட்குறேன். தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டாங்க. ஸோ உங்கள் வாழ்க்கையில் எதுவுமே நடக்காமல் அப்படியே ஸ்டக்காகி நின்றுட்டு தான் என்ன படத்துலலாம், பாரதி ராஜா படத்தெல்லாம் வரும் பார்த்தீங்களா, ஒரு பறவை பறக்கும் அப்படியே நின்று போயிடும்ல, அந்த மாதிரி நின்று போயிடுதா இல்லை, நின்று போயிடுதா என்ன நான் கேட்குறேன். ஸோ உங்களோட வாழ்க்கையில் யார் உங்களை விட்டுட்டு போனாலும் சரி, உங்களை தேடி வந்தாலும் சரி, நடக்கிறது நடந்துக்கிட்டே தான் இருக்கும். வாழ்க்கை இந்த நிமிஷம் இந்த நொடி கடந்து போய்கிட்டே தாங்க இருக்கும். அதுக்காகலாம் வருத்தப்பட்டுட்டு உட்கார்ந்துருக்காதீங்க. உங்களை தூக்கி யார் எரிஞ்சிட்டு போனாங்களோ அவங்களே உங்களை பார்த்து பெருமைப்படுற அளவுக்கு வாழ்க்கையில் நீங்கள் மிகப்பெரிய உயரத்துக்கு போகக்கூடிய நாள் ரொம்ப தூரம்லாம் கிடையாதுங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க யாரோ ஒருத்தர் கண்டிப்பாக ஏதோ ஒரு மனசுக்குள்ள ஒரு நெருடல் இருக்கும். ஐயோ, நான் என்னை விட்டுட்டு போயிட்டாங்களே, நான் என்னடா வாழ்க்கையில் அடுத்து பண்ண போகிறேன் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். பயப்படவே பயப்படாதீங்க. யார் உங்களை தூக்கி வீசிட்டு போனாங்களோ அவங்க முன்னால் வாழ்ந்து காட்டுங்க. இவங்க என் சொந்தக்காரங்க, இவன் என் ஃப்ரெண்டு அப்படின்னு அவங்களே மற்றவங்க கிட்ட உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிற அளவுக்கு நீங்கள் எப்படி சொல்கிறதுனா, நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் உயர்ந்து காட்டணும். அந்த இடத்துல இவனை எனக்கு தெரிஞ்சவங்க அப்படின்னு சொல்லி உங்களை பற்றி மற்றவங்க கிட்ட சொல்லி பெருமைப்படணும். அந்த அளவுக்கு வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்கணும். அதுதாங்க உங்களுடைய மிகப்பெரிய லட்சியமாக இருக்கணும். சும்மா நாமளும் பிறந்தோம் வாழ்ந்தோம் விட்டுட்டு போனாங்களா, தாடியை வளர்த்துக்கிட்டு, இல்லை பெண்களாக இருந்தால் அப்படியே மூளையில் உட்காந்து அழுதுகிட்டு ரொம்ப அந்த மாதிரிலாம் உங்களை நீங்களே வருத்திக்காதீங்க. வாழ்க்கை ஒன்றும் அவ்வளோ கஷ்டம்லாம் கிடையாது. நாம் எடுத்துக்கிற விதத்தில் தான் எல்லாமே இருக்குதுங்க. நீங்கள் அதிகாரம் செய்கிற இடத்துலையே இருந்தீங்க அப்படின்னாலும் எல்லார்கிட்டையும் கொஞ்சம் அன்பாக பேசுங்க, பழகுங்க. ஏன்னா எந்த நாற்காலியுமே யாருக்குமே நிரந்தரம் அப்படின்னு சொல்லிடவே முடியாதுங்க. தெரிஞ்சுக்கோங்க. இது நிறைய பேரோட அனுபவ ரீதியாக இந்த மாதிரி அனுபவம் கண்டிப்பாக நிறைய பேருக்கு நடந்திருக்கும். ஸோ இன்னைக்கு உயரத்தில் இருக்கிற ஒருத்தர் நாளைக்கு கீழே வரலாம், நாளைக்கு கீழே இருந்த ஒருத்தர் நாளைக்கு மேலே போகலாம். ஸோ வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு வட்டம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா எல்லாருக்குமே நீங்கள் மரியாதை கொடுக்கறத என்றைக்குமே நிறுத்த மாட்டீங்க. தலைகணத்தில் முக்கியமாக நீங்கள் ஆடவே மாட்டீங்க. இதை முக்கியமாக இந்த விஷயத்தை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய உண்மையான அன்பை யாராவது ஒருத்தர் சந்தேகப்பட்டுட்டாங்க அப்படின்னா அதை வார்த்தைகளால் நிரூபிக்கிறதுக்கு முயற்சி பண்ணவே பண்ணாதீங்க. போய் கெஞ்சிக்கிட்டு கூத்தாடிக்கிட்டு, ப்ளீஸ் என்னை புரிஞ்சுக்கோ, என் அன்பை ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற, நான் உன் மேலே உண்மையாக தான் பாசம் வச்சுருக்கேன் அப்படின்லாம் அடுத்தவங்க கிட்ட போய் தயவு செஞ்சு கெஞ்சாதுங்க. அந்த இடத்துல மௌனத்தால் அவங்களுக்கு தண்டனை கொடுத்துட்டு அந்த இடத்துல இருந்து விலகி வந்துறது தான் உங்களுக்கு நல்லதுங்க. ஏன்னா அதனால் நீ இழக்கிறது அதாவது உன்னை இழந்துட்டு போகிற அவங்களுக்கு தான் இழப்பே தவிர உங்களுக்கு பேரிழப்புலாம் கிடையாதுங்க. புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி சகிப்புத்தன்மை கூட ஒரு அளவுக்கு தான், அளவுக்கு மீறி போணுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நாமளே நம்மளை அடிமைப்படுத்துறதுக்கான அந்த சாசனத்தை அவங்களுக்கு எழுதி கொடுத்துட்டோம் அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் சகிப்புத்தன்மை கூட ஒரு அளவுக்கு தான், அதை புரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய சுயமரியாதையை விட்டு கொடுத்துட்டு வாழ்கிறதெல்லாம் ஒரு வாழ்க்கையே கிடையாது.
தயவு செஞ்சு புரிஞ்சுக்கிட்டு வாழுங்க. 5 அறிவு இருக்கக்கூடிய மிருகம் கூட, நாய் கூட பார்த்தீங்கன்னா, நீங்க திட்டுனீங்கன்னா உங்ககிட்ட கோவப்பட்டுட்டு பேசாம வரும். ஆனா மனுஷங்க இருக்காங்க பார்த்தீங்களா, நமக்கு கொஞ்சமாவது சூடு சொரணை இருக்கணுங்க. கொஞ்சமாவது சுயமரியாதை இருக்கணும். அதுக்காக ஒரேடியா நீங்க சண்டை போடுங்க அப்படின்லாம் நான் சொல்ல கிடையாது. ஒரு இடத்துல உங்கள அவமானப்படுத்துறாங்க, இழிவுபடுத்துறாங்க, உங்கள வந்து மட்டம் தட்டுறாங்க அப்படின்னா, அந்த இடத்துல நிக்காதீங்க. அவ்வளதான். ஒரு இடத்துல உங்கள மதிக்கல அப்படின்னா, உங்க கால செருப்ப கூட அந்த இடத்துல கழட்டி விடாதீங்க. அதுதான் உங்களோட வாழ்க்கைக்கு கௌரவமான ஒரு வாழ்க்கைய நீங்க வாழ்றதுக்கு ஒரு வழியா இருக்குங்க. இங்க அடுத்தவங்களுக்கு சொந்தமான ஏதாவது ஒரு விஷயத்த நீங்க பார்க்கும்போது, பார்வை இல்லாத ஒரு குருடனா இருக்க பழகிக்கோங்க. மத்தவங்க தேவையில்லாத அடுத்தவங்களோட விஷயத்த பேசும்போது, நீங்க பேச முடியாத ஒரு ஊமையா இருக்க பழகிக்கோங்க. அடுத்தவங்களுடைய ரகசியத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கும்போது, காது கேட்காத ஒரு செவிடனா இருக்க பழகிக்கோங்க. அப்பதான் உங்களோட வாழ்க்கையில தேவையில்லாத எந்த பிரச்சனையும் உங்ககிட்ட வந்து நெருங்காது அப்படிங்கிறது தான் உண்மை. முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில அடுத்தவங்களோட விஷயத்துல நீங்க தலையிடாம இருந்தீங்கனாவே உங்களோட வாழ்க்கையில எந்த பிரச்சனையுமே வராதுங்க. நிறைய பேரை பார்த்துருக்கேன், அவனுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு தெரிஞ்சுக்கலன்னா இவங்க மண்டையே வெடிச்சு போயிடும். ஸோ நிறைய பேரோட வாழ்க்கையில் இதெல்லாம் நான் கண்கூட பார்த்துருக்கேன். இப்போ நமக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கல அப்படின்னா இன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக அவங்களுக்கு தூக்கமே வராது. அது என்ன ஒரு கேரக்டரோ தெரியல, நிறைய பேர் அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் இருக்காங்க. ஸோ நம்ம என்ன ஏதாவது ஒரு விஷயம் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதை தெரிஞ்சுக்கணும். அப்புறம் ஏதாவது ஒரு விஷயம் நம்மளுக்கு ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா அதையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையும் நமக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த கஷ்டங்களை தெரிஞ்சுக்கிட்டு அதை இன்னும் கொஞ்சம் காயப்படுத்தி நம்மக்கிட்ட பேசி இன்னும் கொஞ்சம் காயப்படுத்துறது, இல்லை நம்ம ஏதாவது ஒரு விஷயம் புதுசாக செய்ய போகிறோம் அப்படின்னா இதெல்லாம் உனக்கு தேவையில்லாதது அப்படின்னு சொல்லி நம்மளை மட்டம் தட்டுறது, இதையெல்லாம் செய்யக்கூடிய மனுஷங்க நிறைய பேர் நம்மளை சுற்றி இருக்கிறாங்க. ஸோ நான் வந்து உண்மைதான் சொல்கிறேன், பொய்யெல்லாம் சொல்ல கிடையாதுங்க. நிறைய பேரோட வாழ்க்கையில் இது நடக்குது. இந்த உலகத்தையே நீங்கள் திருப்திப்படுத்தணும் அப்படின்னா முடியவே முடியாதுங்க. முதல்ல இந்த உலகத்திலேயே நீங்கள் திருப்திப்படுத்த முடியாத ஒரு ஆள் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது உங்களுடைய மனசாட்சி மட்டும்தாங்க. ஸோ நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், நம்மளோட மனசாட்சியை மட்டும் நம்மளால் திருப்திப்படுத்தவே முடியாது. ஒரு துணி கடைக்கு போயிருப்போம், ஏதாவது புரட்டி பார்த்து 10 தடவை பார்த்து தான் ஒரு புடவை வாங்கிட்டு வந்திருப்போம். இருந்தாலும் நம்ம வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் நம்மளோட மனசெல்லாம் அந்த கடையில் இருந்த இன்னொரு கலர் இருக்குது பார்த்தீங்களா, 2 ஆப்ஷன் வச்சுருப்போம் பார்த்தீங்களா, அந்த புடவை மேலேயே தான் நம்மளுக்கு அந்த எண்ணங்கள் எல்லாம் இருக்கும். ஒரு நகை கடைக்கு போய் நகை எடுத்தீங்க அப்படின்னாலும் இந்த டிசைனுக்கு பதிலாக அந்த டிசைன் எடுத்துருந்துருக்கலாமோ, இப்படி ஒரு எண்ணங்கள் தான் நம்மளோட வாழ்க்கையில் இருந்துக்கிட்டே இருக்குது. இது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். ஸோ தயவு செஞ்சு சொல்கிறேன், உங்களோட மனசாட்சியை நீங்கள் திருப்திப்படுத்துறீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராதுங்க. யார் உங்களுக்கு குறை சொன்னாலும் சரி, உங்களுக்கு கோபமே வராது. அதுதான் உண்மை. அதே மாதிரி நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, உங்களோட வீடியோஸை வந்து நான் ரெகுலராக பார்க்குறேன், எனக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் மனசு கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா உங்களோட வீடியோஸ் தான் நான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உண்மையாகவே உங்களுக்கு மிகப்பெரிய நன்றிகள். அது மட்டும் இல்லாமல் இன்னும் கீழவே ஒரு விஷயத்தை வந்து அவங்க டைப் பண்ணி அனுப்பிச்சிருந்தாங்க. என்னென்னா, அவங்க வந்து ஒரு கல்யாண வயசு பொண்ணு, அவங்கள சுற்றி இருக்கக்கூடிய சொந்தக்காரங்களாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் வந்து அடுத்து எப்போ கல்யாணம், இப்படிலாம் இருந்த அப்படின்னா உனக்கு சீக்கிரம் கல்யாணமே நடக்காது, எப்போ வேணாலும் படிச்சுக்கலாம், எப்போ வேணாலும் வேலைக்கு போகலாம், முதல்ல கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு ஒரு 23 வயசு அந்த ரேஞ்சில் இருக்கக்கூடிய அந்த பெண்ணை சுற்றி இருக்கிற எல்லாரும் டார்கெட் பண்ணி ஏன் இப்படி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி அவங்கள கேட்குறாங்களா. அது அந்த பொண்ணுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கா. அடுத்தது நான் படிக்கணும், ஒரு வேலைக்கு போயிட்டு தான் கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எய்மோடு இருக்கிற அந்த பொண்ணை சுற்றி இருக்கிற அந்த சொந்தங்கள் எல்லாருமே இப்படி கார்னர் பண்ணாங்க அப்படின்னா அந்த பொண்ணோட லைஃப்பில் படிக்கணும், அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்குமா? யோசிச்சு பாருங்கள். ஸோ தயவு செஞ்சு ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேங்க, ஒருத்தவங்களோட வாழ்க்கையில் உங்களால் உதவி பண்ண முடியல அப்படின்னாலும் பரவாயில்ல, யாருக்கும் போய் உபத்திரம் பண்ணாதீங்க. அவங்களுக்கு வந்து நீங்கள் செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி வைக்க போகிறீங்களா நான் கேட்குறேன். ஸோ அதே மாதிரி அந்த பொண்ணுக்கிட்ட நான் சொல்கிறேன், உங்களை இன்னைக்கு பழி சொல்லக்கூடிய யாருமே நாளைக்கு உங்களுடைய வாழ்க்கைக்கு வந்து வழி சொல்ல போகிறதே கிடையாதுங்க. நாளைக்கு கஷ்டப்பட்டு நிற்கும் போது கை கொடுத்து யாரும் உதவி பண்ணவும் மாட்டாங்க. அது உங்களுக்கு இப்போ தான் தெரியணும்னு கிடையாது, சின்ன வயசுலேருந்து நீங்கள் நிறைய பேரை பார்த்துருப்பீங்க.
ஸோ இன்னைக்கு உங்களை விமர்சனம் பண்ணுறவங்க, நீ ஏன் கல்யாணம் பண்ணிக்காத இன்னும் லேட் பண்ணுற அப்படின்னு கேட்குறவங்க எல்லாரும் உங்களுக்காக என்ன செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. நீங்கள் கவலைப்பட வேண்டியது எல்லாமே உங்களோட அப்பா அம்மாவை பற்றினது தான். ஸோ அவங்கள நீங்கள் கன்வின்ஸ் பண்ணுங்கள். உங்கள் அப்பா அம்மாவுக்கு நீங்கள் புரிய வைங்க. நான் இந்த மாதிரி என் வாழ்க்கையில் எனக்குன்னு ஒரு சில அச்சீவ்மெண்ட்ஸ் இருக்குது, அதையெல்லாம் நான் நிறைவேற்றினதுக்கு அப்புறம் தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த உங்களோட அப்பா அம்மாவுக்கு சொல்லி நீங்கள் புரிய வைங்க. மற்ற யாருக்கும் இதெல்லாம் நீங்கள் சொல்லி புரிய வைக்கணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் வந்து பிள்ளைகளை புரிஞ்சுக்கிறாங்க. அவங்களுக்கு சும்மா கொஞ்சம் பயம், அவ்வளோதான். பிள்ளை எங்கே தப்பான வழிக்கு போயிடுமோ அப்படிங்கிற ஒரு பயத்தில் தான் நிறைய பெற்றோர்கள் பிள்ளைகளை வேலைக்கு அனுப்புறதுக்கு, படிக்க அனுப்புறதுக்கெல்லாம் பயப்படுறாங்க. ஸோ அவங்களுடைய அந்த நம்பிக்கையை என்றைக்குமே உடைக்க மாட்டேன் அப்படின்னு அவங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு தைரியத்தை கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக பெற்றவங்களும் தைரியமாக இருப்பாங்க. உங்களை பார்த்து விமர்சனம் பண்ணுறவங்க கிட்ட உங்களுடைய பெற்றோர்களே வந்து பதிலடி கொடுப்பாங்க. ஸோ யார் வேணால் என்ன வேணாலும் சொல்லிட்டு போகட்டும், உங்களோட வாழ்க்கையில் உங்களுக்கான பாதையை சரியாக தேர்ந்தெடுங்க. ஸோ அதே மாதிரி நான் படிக்கிறேன் அப்படிங்கிற பேரில் தயவு செஞ்சு இந்த விஷயத்தையும் நோட் பண்ணிக்கோங்க. படிக்கிறேங்கிற பேரில் நாம் டைம் பாஸ் பண்ணலாம், இன்னும் ஒரு 4 வருஷம் கழித்து கல்யாணம் பண்ணிக்கலாம், கல்யாணம் பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு எய்மில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னாலும் ஸோ உங்களுடைய பெற்றவங்களை புரிஞ்சுக்கோங்க. அவங்க வந்து ஏன் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு துடிக்கிறாங்க அப்படின்னா, கொஞ்சம் வயசாயிடுச்சு அப்படின்னா பிள்ளைக்கு வந்து நல்ல மாப்பிள்ளை செட் ஆக மாட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம். அதனால தான் நிறைய பெற்றோர்கள் கரெக்டாக அந்த ஏஜ்லேயே கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பெற்றவங்களையும் குறை சொல்ல முடியாது. அதனால் உங்களோட வாழ்க்கையில் சரியான குறிக்கோள் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து டைம் லேட் பண்ணுங்கள். பெற்றோர்கள்கிட்ட வந்து கேளுங்க. இந்த மாதிரி கேட்டு அவங்களுடைய அனுமதியோட வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு நோக்கி போங்க. அதை விட்டுட்டு நீங்கள் வந்து நான் ஜாலியாக இருக்கணும்ப்பா அப்படிங்கிறதுக்காக நான் அவாய்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லாதீங்க. ஏன்னா இதுவும் ஒரு விதத்தில் பெற்றோர்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு கஷ்டம்தான். ஸோ நான் நியாயமாக தான் சொல்கிறேன் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கருத்து நியாயமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது மாதிரி நிறைய வீடியோ பதிவு உங்களுக்கு போடணும் அப்படின்னா எந்த மாதிரியெல்லாம் வீடியோஸ் போடலாம் அப்படிங்கிற ஏதாவது ஒரு டாபிக் நீங்களே சொல்லுங்கள். கண்டிப்பாக அது மாதிரி நம்ம வீடியோஸ் போடலாம். ஸோ நம்மளோட சேனலில் இது வரைக்கும் நம்ம லைவ் வந்ததே கிடையாது ஒரு தடவை கூட. ஒரு சில வீடியோஸ் வந்து லைவ் போட்டிருக்கேன். அதுவுமே வந்து வேறு ஏதோ எங்கேயாவது வெளியே போகிறப்போ இல்லை கோவிலுக்கு போகிறப்போ அந்த மாதிரி டைமில் தான் வந்து லைவ் போட்டிருக்கனே தவிர நான் பேசி அந்த மாதிரி லைவ் இது வரைக்கும் ஒரு நாளும் போட்டதில்லை. ஒருவேளை அந்த மாதிரி போட்டால் நிறைய பேர் வந்து நம்மக்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு, நிறைய கேள்விகள் கேட்கறதுக்கு, அதுக்கு நான் பதில் சொல்கிறதுக்கு நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே லைவ் வரலாம் இல்லை பேசலாம் அந்த மாதிரியான இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம வந்து லைவ் ஸ்டார்ட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.